நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. ஒன்றால் முடிஞ்சதை பாரு. குறிப்பாக இந்த காலமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒன்றும் வழக்கு இல்லைங்க, வழக்கை நான் தான் போட்டேன். போயிருங்க, வழக்கு இல்லை. அது சும்மா அவ்வப்போது அவதூறாக ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி வந்து நிறுத்திடுவாங்க. இப்போ பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து, அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒன்றும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்கே இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவரை இதில் வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும், விசாரிக்கணும். விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகு தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சாத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போகிறேன், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு, நான் வருவேன். அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும், நான் இங்கே தானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு, அவசரமாக நீ வந்ததுன்னு வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணிக்க.